இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விவிலியம் அறிவோம் பகுதியில் இன்று நாம் காண இருப்பது பழைய ஏற்பாட்டின் வரலாற்று நூல்களில் ஒன்றான நீதி தலைவர்கள் நூல் பற்றி ஒரு கேள்வியுடன் தொடங்குவோம். தேவனை மறந்த வாழ்க்கை நம்மை எங்கே கொண்டு செல்லும்? மனம் மாறி மீண்டும் தேவனிடம் திரும்பினால் என்ன நடக்கும்? இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் நூல்தான் நீதி தலைவர்கள் நூல் ஆகும். இந்த நூலின் பின்னணி, இதன் ஆசிரியர் இறைவாக்கினர் சாமுவேல் ஆவார். இந்த நூல் யோசுவாவின் இறப்பிற்கும் இஸ்ரவேலின் முடியாட்சி தொடங்குவதற்கும் இடைப்பட்ட காலத்தை பதிவு செய்கின்றது. இந்த காலத்தில் தேவன் நீதி தலைவர்கள் மூலம் இஸ்ராயல் மக்களை வழிநடத்தினார். இஸ்ரவேல் மக்கள் தேவனை விட்டு விலகிய போது அவர்கள் அடிமைத்தனத்திலும் வேதனையிலும் விழுந்தார்கள். ஆனால் அவர்கள் மனம் மாறி தேவனிடம் திரும்பிய போது தேவன் நீதி தலைவர்களை எழுப்பி அவர்களுக்கு விடுதலை அளித்தார் என்பதாகும். இந்த நூல் முழுவதும் பாவம், தண்டனை, மனமாறுதல், விடுதலை என்ற ஒரு சுழற்சியை திரும்ப திரும்ப நடைபெறுவதை பார்க்கின்றோம். நூலின் பிரிவுகள். இந்த நூல் 3 முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. பிரிவு 1 யோசுவாவின் இறப்பு வரை நிகழ்ந்தவை. அதிகாரங்கள் 1 முதல் 2. இங்கே இஸ்ராயல் மக்களுடைய சில வெற்றிகளையும் தோல்விகளையும் குறிப்பிடப்படுகின்றது. பிரிவு 2 இஸ்ரவேலின் நீதி தலைவர்கள். அதிகாரங்கள் 2 முதல் 14, 16. இங்கே ஒரு சுழற்சி தொடர்ந்து நடக்கின்றது. மக்கள் தேவனை விட்டு விலகுகின்றார்கள், எதிரிகளால் அடக்கப்படுகின்றார்கள், துன்பத்தில் மனம் மாறுகின்றார்கள். தேவன் நீதி தலைவர்களை எழுப்புகின்றார், அவர்கள் விடுதலை பெறுகின்றார்கள். இந்த நீதி தலைவர்கள் முறையே தெபோரா, கிதியோன், சிம்சோன் போன்றோர் தேவனால் எழுப்பப்பட்ட நீதி தலைவர்கள் ஆவார்கள். பிரிவு 3 பல்வேறு நிகழ்ச்சிகள். அதிகாரங்கள் 17 முதல் 21. முழு தேசத்தின் ஆன்மீக நிலை பற்றி பேசப்படுகின்றது. மக்கள் தங்களுக்கு பிடித்ததை செய்கின்றார்கள். தேவனுடைய சட்டம் புறக்கணிக்கப்படுகின்றது. இந்த நூல் நமக்கு சொல்லும் வாழ்க்கை பாடம் என்ன? தேவனை மறந்த வாழ்க்கை அழிவை தரும். மனம் மாறி தேவனிடம் திரும்பினால் விடுதலை உண்டு. அன்பர்களே, நீதி தலைவர்கள் நூல் ஒரு வரலாற்று பதிவு மட்டும் அல்ல, நம் வாழ்க்கைக்கு ஒரு எச்சரிக்கையை விடுக்கின்றது. தேவனை விட்டு விலகினால் குழப்பம், தேவனோடு நடந்தால் பாதுகாப்பு என்பதை உறுதி செய்கின்றது. தேவனோடு நடப்போம், இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம். எல்லாம் வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.